நேற்று குஜராத்தில் நடந்த விமான விபத்து உலகையே வந்து உலுக்கியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நபரை தவிர அதில் பயணம் செஞ்ச அனைவருமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இறந்துட்டாங்க. அது போக சம்மந்தமே இல்லாமல் வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து இருந்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பலர் வந்து இதில் வந்து இந்த விபத்தில் வந்து பலியாயிருக்காங்க. நமக்கு வந்து இந்த விபத்து வந்து நமக்கு சொல்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கை வந்து எல்லாத்துக்குமே வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்துது. அதில் பயணம் செஞ்ச நீங்கள் பயணிகள் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு கனவுகளோடு அவங்க எல்லாரும் போயிருப்பாங்க. அதில் வந்து ஒரு குடும்பத்தை பற்றி வந்து நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி. அவர் வந்து 6 வருஷமாக வந்து போயிட்டு லண்டனில் வந்து மருத்துவ தொழில் செஞ்சுட்டு அங்கே வந்து பர்மனெண்ட்டாக வந்து நிரந்தரமாக வந்து அவருடைய குடும்பம் இந்தியாவில் வந்து இருந்திருக்கு 6 வருஷமாக. நிரந்தரமாக வந்து அவருடைய குடும்பத்தை வந்து லண்டனுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு 6 வருஷமாக அதற்குண்டான வேலைகளை செஞ்சு இப்போ தான் வந்து மனைவி 3 குழந்தைகளோடு பயணம் செஞ்சுருக்காரு. நம்ம அங்கே போயிட்டு புதிய வாழ்க்கையை வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நேற்று பலியாயிட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு விஷயம். யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த நேரமும் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் வந்து சரிதான் என்றாலுமே கூட மிகப்பெரிய மனச்சுமைகளோடோ இல்லை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தோடோ ஒரு குறைந்தபட்ச ஓய்வு கூட இல்லாமல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்ம தேவையற்ற எதிர்பார்ப்புகள், அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து மனசில் வந்து சுமந்துக்கிட்டு தேவையில்லாமல் நம்மளை நாமே வந்து வருத்திக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமை, அடுத்தவனை கெடுக்கிறது, இன்னொருத்தனை வந்து கீழே தள்ளுறது, நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்னு இன்னொருத்தனை வந்து நம்ம வந்து கீழே தள்ளுறது, இதெல்லாம் செய்கிறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. இது எல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமாகத்தான் பார்க்கப்படும். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நிம்மதியையாவது நாம் நிரந்தரமாக்கிக் கொள்வோம்.